ஏ மீனா, இன்னுமா காஃபி கொண்டு வர? இத வந்துட்டேம்மா. சோம்பேறி. அத்தா, காஃபி வந்தாச்சு. Thank you. ஆமா, தம்பி சாப்பிட்டானா? அதுக்குள்ளையா? உங்க தம்பிக்குதான் பொழுது விடிஞ்சதும் விடியாததுமா தர்மாஸ்பத்திரி ஆரம்பிடுது. தம்பி எப்பவுமே டியூட்டில ரொம்ப கரெக்ட். இந்த பாருங்க, காலங்கத்தால இவ்வளவு நோயாளிங்க நம்ம வீட்டுக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன தேடிக்கிட்டு கட்சிக்காரங்க வர்ற மாதிரி அவரை தேடிக்கிட்டு நோயாளிங்க வர்றாங்க. அதைத்தான் சொல்றேன். அந்த ஆஸ்பத்திரி நம்ம வீட்டுல வச்சுக்காம வேற இடத்துல வச்சுக்கிட்டா என்ன? சௌந்தரி, என் விஷயத்துல உனக்கு எது பிடிக்கலனாலும் சொல்லு, திருத்திக்கிறேன். ஆனா தம்பி மனசு நோகும்படியா எதுவும் சொல்லிடாத. அப்பா, பழைய பல்லவி ஆரம்பிச்சா? ஆமா, கிளியோபேட்ரால எந்த கட்டம் படிக்கிற? படிக்கட்டுமா? படி. சிரித்தால் முத்துதரும் சின்னதொரும் மின்னலிடை சிற்றின்ப சிங்காரி எகிப்து நாட்டு எழிற்பூங்கொத்து எவருண்டு தன் அழகை வெல்வதற்கு என்ற பெருமை மிகு கர்ப்பத்தோடு இணையற்ற பெருவீரன் சீதரின் மடி மீது தலை வைத்து மகிழ்ந்திருந்தாள். மகிழ்ந்திருந்த அந்த மாதர்குல மணிமுத்தின் ஒளிமிகுந்த விழிகளிலே தன் விழியை மோதவிட்டு அவள் மலர்மேனி தருகின்ற சுகத்தை மதுக்கிண்ணம் தந்ததில்லை. வானில் நீந்துகின்ற தன்னிலவும் வழங்காத இன்பமொன்றோ வழங்குகின்றாள். தேனில் நனைத்தெடுத்த திராட்சைகளை இதழென்று தருகின்றாள் என எண்ணி சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிலிர்த்திடவே அமர்ந்திருந்தான் சீசர் என்னும் மாவீரன். ஆமா, இதெல்லாம் எங்க எழுதிருக்கு? இதுல இல்லையே. இங்க எழுதிருக்கு. இந்த கிளியோபேட்ராவை பற்றி. என்னடாது இது? என்ன நம்ம வீடா? சுவாமி, உணவருந்த உள்ளே எழுந்தருளலாமே. யாராவது கரடி? வாசு, நீதானா? என்ன நீ இது? நம்ம வீடே தலைகீழ மாறிடுச்சு. நாகரிகத்தின் உச்சியில் இருந்த நீங்க எப்படி இந்த மாதிரி தொடால்னு பட்டிக்காட்டு பள்ளத்தாக்கல விழுந்தீங்க? சும்மா இருங்க தம்பி, இதெல்லாம் உங்க அண்ணன் செய்யற வேலை. அண்ணா, என்ன இருந்தாலும் நீங்க அண்ணி இந்த மாதிரி அடிமைப்படுத்த கூடாது. படப்பட நான் உங்க அண்ணி அடிமைப்படுத்துறேன். அதான் வாசு, இதெல்லாம் நிஜம் நினைச்சிட்டியா? எங்க வக்கீல் சங்க ஆண்டு விழால நடக்க போற நாடகத்துடைய ஒத்திகை அவளும் நடிக்கிறாதுல. ஆஹா, ரிஷி ரிஷி பத்தினி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்போ கிழா அண்ணி, அப்ப நீங்க கூட கிழவி வேஷம் தானா? ஓ, அண்ணி கழுவி 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 வேஷம் வேஷம். என்னங்க கழுவியா? சும்மாறா. ரிஷி தான் கிழவனார். ரிஷி பத்னி குமரி பெண். நீ பார்த்ததில்ல? ஐயோ, எனக்கு இந்த டிராமா வேண்டாம், வேஷம் வேண்டாம். சௌந்தரி, சௌந்தரி, மாட்டையே மாட்ட விடுங்க. காரியத்தையே கெடுத்துட்டியடா. சௌந்தரி, சௌந்தரி, நீங்க ஒண்ணு எங்கூட பேச வேண்டாம். ரிஷி பத்னி இப்படி கோவிக்கலாமா? ரிஷி பத்னி எவ்வளவு நாள் ஆசைப்பட்டீங்க என்ன கிழவி கோலத்துல ஜனங்களுக்கு நேரா கொண்டு போய் நிறுத்தணும்னு. அடாடாடா, உன்ன போய் யாராவது கிழவின்னு சொல்லுவாங்களா? நீ கிளி, இளம் கிளி, பச்சை கிளி, பருவ கிளி. போதும் போதும், உங்களுக்கு என்னமோ அழகுல பொறுத்திருந்திருக்கு. அதனாலதான் என்ன கேட்டு ரிஷபத்னி வேஷம் போட சொன்னீங்க இல்லையா? உன் அழகுல குறையா? அள்ள அள்ள குறையாத அழகு குவியல் நீ, தொடுக்கப்படாத மலர் மாலை.
எங்க போற? என் கணவரை தேடி போறேன். எங்க இருக்கா உன் கணவன்? என்னை மன்னிச்சிடுங்க. நான் போக அனுமதி கொடுங்க. பார்வதி, தயவு செய்து என்னை மறந்துடுங்க. நான் ஏற்கனவே கல்யாணமானவ. இல்ல, என் பார்வதிக்கு கல்யாணமே ஆகல. ஆயிடுச்சு. அவளுக்கு விருப்பமான ஒரு புருஷனுக்கு தன்னுடைய உயிரையே தத்தம் செய்துட்டான். இல்ல, நீ பொய் சொல்ற. நான் நம்பவே மாட்டேன். தொடாதீங்க. இத பாருங்க, மாங்கல்யம். பார்வதி, உன்னை மனம் தந்த பாக்கியமா எங்க இருக்கா? இனிமே அவருக்கு வீடு வாசல் கிடையாது. மரத்துக்கு இருக்கிற நிழல் மாதிரி என் மனசுக்கு ஒரு நினைவு. பார்வதி, அதுதான் அவரு. பார்வதி, என்னை விடுங்க. நீ போக முடியாது. நானும் உன் கூட வருவேன். வா, 2 பேரும் சேர்ந்தே போகலாம். வேண்டாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. இந்த பரந்த உலகத்துல எங்கேயாவது 4 மண் சுவர், கொஞ்சம் பணமட்ட கிடைக்காத அந்த குடிசையில உட்கார்ந்து நாம காலமெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாமே. ஏன் மேடை போட்டு மைக் வச்சு தர்றேன். வாசு, பார்வதி, இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்க 2 பேரும்? என்னம்மா, சமையலுக்கு வந்த சாப்பாட்டையே எடுத்துட்டு போற, என்ன சங்கதி? அண்ணா, அவனை பத்தி ஒண்ணும் சொல்லாதீங்க. அவன் மேல எந்த குற்றமும் இல்ல. என்ன சொன்ன? யார் மேலேயும் குத்தம் இல்லடா, என் மேலதான் குத்தம். ஆமாடா, என் மேலதான் குத்தம். பெரிய பணக்கார இடத்துல மாப்பிளையாக்கணும்னு ஆசைப்பட்டம் பாரு, அது ஒரு குத்தம். சின்ன வயசுல இருந்து என் தம்பி சொல்லுக்கு அப்பிலே இல்லைன்னு உன் இஷ்டப்படியில ஆடுன பாரு, அது ஒரு குத்தம். உங்க 2 பேருக்கும் காதல் இருக்குன்னு தெரிஞ்சும் இன்னும் கல்யாணம் செய்து வைக்காம இருக்கிற பாரு, அது ஒரு குத்தம். ஆமாவா, ஊரார் என்ன பார்த்து நல்லவன், தம்பிக்கும் பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சுட்டான்னு புகழணும்ன்ற ஒரே சுயநலத்தினால உங்க 2 பேருடைய தூய்மையான அன்புக்கு நான் தடையா இருந்த பாரு, அது ஒரு குத்தம். இன்னும் உங்க 2 பேரையும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறேன் பாரு, அது எல்லாத்தையும் காட்டிலும் பெரிய குத்தம்டா. டேய், உங்க 2 பேருக்கும் சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துறேன். போடுண்டா. டேய் எதிரே, அம்மா கல்யாண பொண்ணு வலது கால வச்சு உள்ளவாமா. வாடா நீயும். குடும்ப கட்டுப்பாடு தவறுன்னா அரசாங்கம் இதையே அமுல்ல இருக்குது. மக்கு, குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அதிகமா குழந்தைகளை பெறக்கூடாதுன்றதுக்காகத்தானே தவிர அறவே குழந்தை பெறக்கூடாதுன்றதுக்காக இல்ல, தெரியுதா? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன், நமக்கு தான் குழந்தை இல்லாட்டி என்ன, தம்பி வாசு இருக்கிறான், அவனுக்கு பிறக்கிற குழந்தை நம்ம ஆஸ்தியை சேர்த்து அனுபவிச்சுட்டு போகட்டும்ன்ற. அது உங்களுக்கு இல்லைங்க, அது டிகாஷன் கொஞ்சம் அதிகம். அது அக்காவுக்கு. அக்காவுக்கா? பார்வதி, வேடிக்கை பாத்தியா? நேத்து வரையிலும் நான் உனக்கு எஜமானியா இருந்தேன், இன்னைக்கு அக்காவாயிட்டேன். அது யாருக்குமா? உங்க தம்பிக்கு. சீக்கிரம் எடுத்துட்டு போமா. ஏய் பாத்தியா, நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்குது, காப்பி எடுத்துட்டு போறேன், நீ இருக்கிறிய. அண்ணி உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே, என்னது? ஒண்ணு இல்லையே, காபி யாருக்குன்னு கேட்டாங்க, உங்களுக்குன்னு சொன்னேன். அத அண்ணன்ல கேட்டாரு. அண்ணி என்ன சொன்னாங்க முதல்ல அதை சொல்லு.
ஒண்ணு இல்லைங்க, டிகாஷன் அதிகமா இருக்கிற காபி அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. பார்வதி, என்கிட்ட போய் சொல்லாத. வேடிக்கை பாரு, நேற்று வரைக்கும் இவளுக்கு நான் எஜமானியா இருந்தேன், இன்னைக்கு திடீர்னு அக்காவா மாறிட்டேன் அப்படின்னு தானே சொன்னாங்க. ஐயா, அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்க. எஜமானின் கூப்பிட்டது பிடிக்கல, அக்கான்னு கூப்பிடுறதா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. பகல்ல வந்து சுத்த பட்டிக்காடு. நீங்களே பட்டிக்காட்டு டாக்டர் தானே? என்ன சொன்ன? இனிமே சொல்லுவியா? நீங்க மட்டும் என்ன சொல்லலாமா? நான் சொல்லுவேன். நானும் சொல்லுவேன். டாக்டர், உன்னால கேஸ் என்ன சீரியஸா இருக்கு பாத்தியா? அடுத்திருக்கு. டாக்டர், இதுவே இன்னும் 4 மாத்திரை சேர்த்து கொடுத்திருந்தா மர்டர் கேஸா மாறி இருந்திருக்கும் இல்லையா? உனக்கு என்ன கேலியா இருக்கா? ஒரு கவனக்குறைவான கம்பவுண்டரை வச்சுக்கிட்டு என்ன நம்பி இருக்கக்கூடிய நோயாளிங்க உயிரோட விளையாட நான் ஆசைப்பட்டேன். சோ யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சார், ரோமியோ, இனிமே நீ என்ன பேசியும் பிரயோஜனம் இல்ல. அதுக்குள்ள டாக்டர், ஸ்லீப்பிங் பில்ஸை சாப்பிட்டுட்டு சீரியஸா படுத்திருக்கிற கேஸை டாக்டர் வாசுதான் காப்பாத்தினாருங்கிற நல்ல பேர் என்னாலதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்காகவாவது ஷட் அப். ஷட் அப்பா. கெட் அவுட். ஷட் அப் இருக்கட்டும். ஷட் அப் அண்ட் கெட் அவுட். போறேன் சார். ஜூலியட் கண்ணு முடிச்ச உடனே தான் செஞ்ச தவறுக்காக ரோமியோ மன்னிப்பு கேட்டான்னு முடிஞ்சா சொல்லுங்க டாக்டர். டாக்டர், நீங்க என்ன கைகள் விட்டீங்க. நான் போறதுக்கு முன்னால உங்க கையில் இருக்குதே இன்ஜெக்ஷன் டியூப், அதையாவது கழுவி வச்சுட்டு போயிரு. பாரதி, பாரதி, இதோ வந்துட்டேக்கா. என்னக்கா ஒரே கலப்பா இருக்கு, சூடா ஹார்லிக்ஸ் கொண்டா. சரிக்கா. பாரதி, சுகர் போட்டாதே, நிறைய குளுக்கோஸ் போட்டு கொண்டா. பார்வதி, இன்னுமா ஹார்லிக்ஸ் கொண்டு வரேன். மாதிரி அஜாக்கிரதையா வேலை செய்யலாமா? இப்ப யாரு கஷ்டப்படுறது? நீதானே. இந்தமா இதை எடுத்து எந்தெந்த இடத்துல புண்ணா இருக்கிற இடம்லாம் தடவுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் எரியும், அப்புறம் சரியா போயிடும். இந்த வரப்பா 2 நாளைக்கு ஒரே இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும். சௌந்தரி, இன்னும் அலங்காரம் முடியலையா? நீ வர்றதுக்குள்ள 4 சீன் முடிஞ்சு போ. அதுவும் உனக்கு நல்லா தான் இருக்கும். சீக்கிரம் வா. ஏன் பார்க்கறீங்க? பாரதி, என்னக்கா? என்னம்மா கால்ல கட்டு? கொஞ்சம் வெந்நீர் பட்டு போச்சு, அதுக்கு இவ்வளவு பெரிய கட்டு. அப்பதானே புருஷன் வந்த உடனே அதை காட்டி கண்ணீர் விட்டு பிறந்தலாம். சௌந்தரி, ஏம்மா வலி அதிகமா இருக்குதா? எரிச்சல் இருக்குதா? ஒண்ணுமில்லைங்க, சரியா போச்சு. பார்வதி, நாங்க சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறோம், வீட்டை பார்த்துக்கமா. வா. என்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணில்லையே, அப்பா நெஞ்சு. அதானே கேட்டேன், எங்க என்ன பியூன்னு பார்த்தேன். யார பாக்குறீங்க? அண்ணா நீ எல்லாம் எங்க? சினிமாவுக்கு போயிருக்காங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ ஒரு ஸ்மால் பிளே, சின்ன விளையாட்டு. என்ன விளையாட்டு? கண்ணாமூச்சி விளையாட்டு. நான் கண்ணை கட்டிக்க மாட்டேன். நீ கட்டிக்க வேண்டாம், நான் கண்ணை கட்டிக்கிறேன். அப்ப சரி, கர்ச்சிப்ப கொடுங்க.
அப்படி திரும்புங்க. ஐயோ இருக்கிறாளே இருக்கிறாளே இருக்கிறாளே. ஐயோ ஆட்டம் முடியட்டும், அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். கண்ணை கட்டுறதுன்னா என்ன நினைச்சிட்டீங்க? இது எத்தனை? 4. தொடக்கூடாது. இது எத்தனை? 2. பரவாயில்ல, நல்லா தெரியுது. இல்லையே, தெரியலையே. ரெடியா? ஓ ரெடி. எங்க? பாத்திரத்தை கால்ல போட்டுது. ஏய், எங்க எங்க இருக்கீங்க? ஏய், உடையவா கையில புடிச்ச எங்க உடையாலே அடிக்கிறேன். அதான கேட்டேன், என்ன தப்பிச்ச பாரு. கண்ணை கட்டி விட்டுன்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப என்ன சொல்ற? இப்ப என்ன சொல்ற? பார்வதி, என்ன எங்க காலை காட்டு. ஒண்ணு இல்லைங்க. காலை காட்டுங்கிற. அது ஒண்ணு இல்லைங்க. சரிதான், இனிமே உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு பேர் வைக்கணும் போது. உண்மையை சொல்லு, வெந்நீர் ஊத்திக்கிட்டியா? ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டு, மருந்து போடாத. இல்ல என்கிட்டயா சொல்லாத. தலையை எழுத்து வீட்டு வேலையெல்லாம் உன் தலையில கட்டிட்டாங்க போது. என்னங்க இப்படி பேசுறீங்க? பொம்பளைன்னு இருந்தா வீட்டு வேலை செய்யாம சும்மா உட்கார்ந்திருக்க முடியுமா? ஏன் அண்ணி இல்லையா? அவங்களுக்கு பழக்கம் இல்லைங்க. சரி சரி, வா மருந்து போட்டுக்கலாம். மருந்து வேண்டாங்க, நான் பச்சளை வச்சு கட்டிக்கிறேன். ஓஹோ, எனக்கு எதிராக ஒரு சித்த வைத்தியசாலையை ஆரம்பிச்சுட்டு போல் இருக்கு. வாங்குறேன். சபாஷ். என்ன கரகோஷம்? ஏன் காரணமா கேட்கிறேன். கருமுகிலின் கூட்டம் எடுத்தது ஓட்டம். அப்படின்னா குழந்தை கூடாது என்ற கொள்கை மேகங்கள் கலைந்து குமிழ்ச்சிருப்பும் கோலமுகமும் அமிழ்தமொழி பேசுகின்ற அழகு செவ்வாயும் கொண்டு அல்லி மலர் போல் வெள்ளி மதி போல் தவழ்கின்ற தங்கச் சிலை ஒன்றை தருவதற்கு என் தங்கம் தயாராகிவிட்டாள். உங்க தம்பி மடியிலே ஒரு குழந்தை தவழும் போது ஐயோ நமக்கு ஒண்ணு இல்லையேன்னு கவலைப்படுவீங்களேன்னுதான். என் தம்பியே எனக்கு ஒரு குழந்தைதான். அவன் குழந்தை என் குழந்தை போல. சௌந்தரி, காரணத்தை என் தோள் மீது போடாது. இதோ உன் கண்களிலே தொங்குகிறது காரணம். பெண் மனம் எனக்கு தெரியும். நீயும் தாயாக வேண்டும் என்று நிச்சயித்து விட்டாய். பெண்மையின் நிறைவே தாய்மைதான்.